தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இளைஞர்கள் பெருமளவில் கூடியிருக்கிறாங்க. 25 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அப்படின்னு கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக சோசியல் மீடியாவில் சொல்லப்பட்டாலும் மின்னம்பலம் வலைதளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேராவது குறைந்தபட்சம் அங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. விகடன் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் குறைந்தபட்சம் இருந்திருப்பாங்க, 5லிருந்து 7 லட்சம் இருக்கலாம் ஃப்ளோட்டிங் க்ரௌடெல்லாம் வந்து கணக்கு பண்ணா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்னும் தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது அனைத்து அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆண்ட ஆளும் கட்சிகள் எல்லாத்தையும் புருவத்தை உயர்த்தி பார்க்க செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ அதே மாதிரி விஜய்க்கு அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த இமேஜை தாண்டி ஒரு அரசியல் தலைவருக்கான கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கூட்டம் வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பெரும்பான்மையானவங்களுடைய வயசு எடுத்துக்கிட்டோம்னா 18லிருந்து 35 வயசு அப்படிங்கிற அளவில் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமானதாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த பாசிட்டிவெல்லாம் தாண்டி இந்த கூட்டம் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டை போல ப்ராப்பராக மேனேஜ் செய்யப்பட்டுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தின ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது மேனேஜ் செய்யப்பட்டிருக்கு. ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 4லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான பிளான்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ராப்பரான திட்டமிடல் இருக்கும். மாநாட்டுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி நிரல் வடிவமைப்பு இருக்கும். மாநாட்டில் இந்தந்த அரங்கங்கள் இருக்கும், இந்தந்த அரங்கங்களில் இத்தனை பேர் பேசுவாங்க, இவ்வளவு நேரம் ஒவ்வொரு அரங்கமும் நடக்கும். காலை அரங்கம் இவ்வளவு நேரம் நடக்கும், மாலை அரங்கம் இவ்வளவு நேரம் நடக்கும், 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இத்தனை பேர் பேசுவாங்க, 6 to 7 இத்தனை பேர் பேசுவாங்க, 7 மணிக்கு தலைவர் பேசுவார். இப்படியெல்லாம் மாநாட்டு நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறது ப்ராப்பராக வடிவமைச்சு அந்த நேரத்தின் அடிப்படையில் தான் ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். இந்த நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறது பொதுவெளியில் வைக்கப்பட்டிருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு மாநாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து எப்போ பாடுவாங்க, இசை நிகழ்ச்சி எப்போ நடக்கும், இந்தந்த அரங்கு எந்தெந்த அரங்கில் யார் யார் பேசுவாங்க, அப்போ அவங்களாம் எந்த டைமில் பேசுவாங்க, தலைவர் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பார், இது எல்லாமே ப்ராப்பராக அந்த மாநாட்டுக்கு வரவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ப்ராப்பராக செய்கிறது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா மாநாட்டுக்கு வருகிற கட்சி தொண்டர்களை ஒரு கட்சி டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மாநாடு முடிஞ்சு போகக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கையில் ஒரு வேலை திட்டத்தை கையளிக்கிற மாதிரி தான் ஒரு மாநாடுங்கிறது அமையும். அப்போ இது எதுவுமே இல்லாமல் நிகழ்ச்சி நிரல் பற்றின எந்த அறிவிப்புமே இல்லாமல் மாநாட்டில் மக்களை எங்கே உட்கார வைக்க போகிறோம், அவங்களுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு டாய்லெட் செட் பண்ண போகிறோம், எத்தனை சேர் போட போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்னென்னலாம் யோசிக்குமோ அந்த வேலைகள் மட்டுமே திட்டமிடப்பட்டு அரசியல் ரீதியாக மாநாட்டுக்கு எந்த திட்டமிடலுமே செய்யப்படாத ஒரு மாநாடாக தான் இந்த மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதனால தான் பார்த்தோம்னா நிகழ்ச்சி நிரல் பற்றின எந்த தெளிவுமே இல்லாமல் மக்கள் பார்த்தோம்னா காலையிலேருந்து வந்து வெயிலில் அங்கே உட்காந்துக்கிட்டு அவதிப்பட்டது, தண்ணி கிடைக்காம அவதிப்பட்டது, இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் பார்த்தோம்னா மாநாட்டினுடைய நிகழ்ச்சி நிரல் தெளிவாக வரையறுக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி விஜய் வந்து அந்த ரேம்பில் நடந்து வரும்போது தொண்டர்கள் வந்து எகிரி குதிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அந்த தடுப்புகளில் கிரீஸ் தடவுனதாக இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி தொண்டர்கள் அந்த கம்பி மேலே ஏறி ரேம்ப் மேலே எகிரி குதிச்சதாக இருக்கலாம், அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாமல் விஜயினுடைய பாடி கார்ட்ஸ் அவரை சூழ்ந்துகிட்டதாக இருக்கலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது தாவேகா தொண்டர்கள் பக்குவப்படுவதற்கு, அரசியல் ரீதியாக பக்குவப்படுவதற்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இந்த மாதிரி விவகாரத்தில் பார்த்தோம்னா நம்ம தொண்டர்களை மட்டுமே குறை சொல்லி பயன் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் பார்த்தோம்னா கில்லி, போக்கிரி, மாஸ்டர், லியோனு கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ண அந்த ரசிகர் மனநிலையிலே தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் தொண்டர்களாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, ரசிகர்களிலிருந்து தொண்டர்களாக அவங்க இன்னும் மாறவே இல்லை. அப்போ அவங்கள தொண்டர்களாக மாற்றுற வேலையிலேயே விஜய் வந்து இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அதுக்கு விஜய் முதல்ல என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா தான் மேலே ஒரு அசாத்திய நாயகன் பிம்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராருல்ல, இவரை கண்ணால் பார்க்குறதே கஷ்டம்பா அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த பிம்பத்தை அவர் முதல்ல உடைச்சாகணும். அந்த பிம்பத்தை உடைக்கணும்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நிறைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் கலந்துக்கணும், போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் கலந்துக்கணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்,
தொடர்ச்சியாக ஒரு பொதுவெளியில் நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இவரை பார்க்குறதே கஷ்டம்ப்பா அப்படிங்கிற அந்த இமேஜுங்கிறது உடையும். ரசிகர்களால் எட்ட முடியாத, பார்க்க முடியாத தூரத்திலே இருந்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்ட நாயகனாகவே தன்னோட இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 2026 தேர்தல் வரைக்கும் வேணும்னா விஜய்க்கு உதவலாம். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது நீண்ட கால பயணம். அந்த நீண்ட கால பயணத்துக்கு நீங்கள் களத்தில் இறங்கி மக்களை சந்திச்சாகணும், கூட்டங்கள் நடத்தி ஆகணும், கூட்டங்களில் கலந்துக்கிட்டு ஆகணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுடைய நாயக பிம்பத்திலிருந்து நீங்கள் உடஞ்சி ஒரு நடிகர் பிம்பத்திலிருந்து அரசியல் தலைவராக நீங்கள் உருப்பெற முடியும். ஆனால் விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தொடர்ச்சியாக நான் வெளியில் வந்தால் கூட்டம் கூடிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதையே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதையே தொடர்ச்சியாக அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கார். வேற யாராவது போராடினா கூட அவங்கள என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கார். போராட்டத்துக்கு நான் வந்தேன்னா பிரச்சனை ஆகிடும். இந்த நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்க வரைக்கும் இவங்க பார்த்தோம்னா இந்த மாநாட்டில் துள்ளி குதிச்சு ரேம்பை தாண்டி ஓடி வர ரசிகர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். மாநாடை எப்படி நடத்துறது அப்படிங்கிறத விட மாநாட்டு மேடை மேலே துள்ளி குதிச்சுட்டு வர்றவங்கள, மரத்து மேலே ஏறி உட்காடுறவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ச்சியாக யோசிச்சிருக்க வேண்டியிருக்கும். இந்த மாநாட்டிலேயே கூட விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் ரீதியாக முழுமையாக களத்தில் இறங்காத ஒரு தன்மை இருக்குல்ல, அதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேறு கொடுக்குறாரு. அப்போ தன்னோட இமேஜை உடைக்காம பிம்பத்திலே அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரால் மக்கள் தலைவராக உருவெடுக்கவே முடியாது. சரி, நீங்கள் கேட்கலாம், ஜெயலலிதா எத்தனை மக்கள் சந்திப்புகளில் கலந்துக்கிட்டார், அவர் எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்தித்தார், அவர் பெரிய லீடராக உருவாகலையா அப்படின்னு. ஆனால் ஜெயலலிதா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில் லீடராக உட்கார்ந்தவர். அதிமுக அப்படிங்கிற கிராமங்கள் தோறும் தமிழ்நாடு முழுதும் கிளைகள் கொண்ட ப்ராப்பரான அரசியல் தெரிஞ்ச தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியில் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில் லீடராக ஜெயலலிதா உட்கார்ந்தார். ஜெயலலிதா அந்த பார்ட்டியை உருவாக்கலை. ஜெயலலிதா தான் ஸ்கிராப்லேருந்து அப்படி ஒரு பார்ட்டியை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக மாதிரியான ஒரு கட்சியை ஜெயலலிதாவால் உருவாக்கி இருக்க முடியாது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கே கூட பார்த்தோம்னா திமுகங்கிறது அன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் மாதிரி. அந்த ஆலமரத்தினுடைய ஆழமான அரசியல் பின்னணி அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு இருந்தது. நீண்ட கால அரசியல் பயணம் அவருக்கு இருந்தது. எடுத்தவுடனே நடிகராக இருந்துட்டு அதிமுகவில் ரசிகர் மன்றங்களை கொண்டு அதிமுகவா அவர் மாற்றி நிறுத்தலை, ஸ்டார்டிங்லேயே நிறுத்தலை. அதே மாதிரி பிரதமர் மோடி கூட தான் பத்திரிகையாளர்களே சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் பாஜக அப்படிங்கிற கட்சியை மோடி உருவாக்கலை. பாஜக அப்படிங்கிற வளர்ந்த கட்சியில் பிரதமர் பொறுப்பில் மோடி அமர வைக்கப்பட்டார். ஆனால் தமிழக வெற்றி கழகம்ங்கிறது அப்படி கிடையாது. இந்த கட்சியை விஜய் தான் ஸ்கிராப்லேருந்து உருவாக்கி ஆகணும். கட்சி முழுக்கவே பார்த்தோம்னா அவருடைய ஒற்றை முகத்தை மட்டும்தான் நம்பி இருக்கு. ஸோ அந்த பிம்பம் மக்கள் தலைவராக மாறாமல் பெரும் பிரம்மாண்ட நாயக பிம்பமாகவே தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா 2 தேர்தலை தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் அவரோட வாக்காளர்களாக இருப்பாங்க. அடுத்ததா ஒரு மாநாடு வெறும் 1.5 மணி நேரத்தில் முடிகிறது அப்படிங்கிறது மாநாடு அப்படிங்கிற கான்செப்டுக்கான நோக்கத்தையே காலி பண்ணுற மாதிரி இருக்கு. மாநாடு அப்படிங்கிறது கொள்கை பிரகடனம் செய்வதற்கான ஒரு இடம். கொள்கை அப்படின்னா 2 வரியில் சொல்லி முடிச்சிடுறது கிடையாது. எங்களுடைய கொள்கை தலைவர்கள் இவங்க அப்படின்னு 5 பேரை காட்டிட்டு இதுதான் கொள்கை அப்படின்னு முடிச்சிடுறது கிடையாது. மாற்றம் அப்படிங்கிறது மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்கிறதுனால வர்றது கிடையாது. CN அண்ணாதுரை திமுகவை தொடங்கினப்ப 1951 திமுகவினுடைய முதல் மாநாடு நடந்தப்ப அந்த மாநாடு டிசம்பர் மாதம் 4 நாள் நடத்தப்பட்டுச்சு. 4 நாள் தொடர் உரைகள் திமுகவினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது குறித்து மாநாட்டுக்கு வந்த ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் பயிற்சி அளிக்கிற வகையில் 4 நாள் திமுகவினுடைய அத்தனை நிர்வாகிகளும் தலைவர்களும் உரையாற்றி இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு தொண்டர்களுடைய மனதில் பச்சை குத்துற மாதிரி குத்தி அமைச்சாங்க. அதே மாதிரி அத்தோடு நிற்கல திமுகவினுடைய அடுத்தடுத்த மாநாடுகள்லாம் கூட பார்த்தோம்னா 4 நாட்கள் நடத்தப்பட்டுச்சு. இன்றைக்கி நீங்கள் 4 நாள் நடத்த வேண்டியதில்லை. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் அட்லீஸ்ட் ஒரு அரை நாள் 1.5 மணி நேரத்தில் ஒரு மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அண்ணாவை உங்களுடைய மாடலாக காட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய 2 மாநாடுமே 1.5 மணி நேரத்தில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி அண்ணாவினுடைய கொள்கை படை, எங்களுடைய கொள்கை படை, இவங்கெல்லாம் தொண்டர்கள் கிடையாது கொள்கை படை அப்படின்னு விஜய் சொல்கிறார். மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுக்கு என்ன கொள்கை இங்கே சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி அண்ணா உங்களுடைய மாடல்னா
அண்ணா 1951 திமுகவுக்கு முதல் மாநாட்டை நடத்தினார். 1949 திமுகவை ஆரம்பித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்தது 1967 முதல் மாநாட்டு நடத்தி 16 வருஷம் கழித்து தான் அண்ணா ஆட்சியை பிடித்தார். அதுவும் அண்ணாவினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது திமுகவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. அதுக்கு முன்னாடி நீண்ட காலமாக நீதி கட்சி, திராவிடர் கழகம்னு அவருடைய அரசியல் வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீண்டது. அதுக்கு பிறகு திமுகவை ஆரம்பித்த பிறகும் பார்த்தோம்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவினுடைய மாணவர் அணி அவங்க அதுக்காக நடத்தின மிகப்பெரிய போராட்டங்கள், அதுக்காக செஞ்ச உயிர் தியாகங்கள் இதெல்லாம் மதிப்பிடவே முடியாது. காங்கிரஸ் மாதிரியான பாரம்பரியமாக வேரூன்றுன ஒரு கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து வீழ்த்தி தூக்கி போட்டாங்க அப்படின்னா அது ஒரு நாள்லையோ ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோலாம் சாத்தியமாகல. அதற்காக நீண்ட காலம் கொள்கை பிரச்சாரம் தமிழ்நாட்டில் கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் தொடங்கி ஒவ்வொரு தெருவிலையும் நடத்தப்பட்டுச்சு. அதனால் அண்ணாவை மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணாவினுடைய பேனர் வச்சுட்டா மட்டும் அண்ணாவாக மாறிவிட முடியாது அப்படிங்கிற புரிதல் முதல்ல தாவேக்காவினுடைய நிர்வாகிகளுக்கு அவசியமாக இருக்குது. அதே மாதிரி மாநாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாநாட்டினுடைய தீர்மானங்கள். மாநாடு நடத்தப்படுறதே அதனுடைய முதன்மையாக தீர்மானங்களுக்காக தான். ஒரு மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவமே இருக்குது. மாநாட்டில் தீர்மானங்களை வாசித்து அதை முன்மொழிந்து இன்னொருவர் அதை வழிமொழிந்து தொண்டர்களுடைய ஏகோபித்த கரகோஷத்தோட அவங்களோட வரவேற்போட மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டின் தீர்மானங்களை அந்த மாநாட்டுக்கு வந்த பெருந்திரளான லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் தங்களுடைய தீர்மானமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடுங்கிறது தீர்மானங்களை மாநாட்டில் வாசிக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் மாநாட்டுக்கான அடிப்படையான தீர்மானங்களை மாநாட்டில் வாசிக்காமல் சோசியல் மீடியாவில் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியிடுறாங்க. இதுக்கு எதுக்கு மாநாடு நடத்தணும்? விஜய் பேசின பேச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசியிருக்கிறார். அதில் எவ்வளவோ கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் எதாச்சியாக பேசலை. அவர் கையில் ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் இருந்ததை பேப்பரை பார்க்க முடிஞ்சுது. அப்போ அதில் கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் கட் பண்ணிவிட்டு மாநாட்டு தீர்மானத்துக்கான நேரத்தை ஒதுக்கியிருக்க முடியும். ஆனால் தீர்மானமே வாசிக்காமல் அப்புறம் எதுக்கு மாநாடு? எங்கள் பக்கம் இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மாநாடா? அப்புறம் எப்படி அது கொள்கை மாநாடாக இருக்கும்? மாநாட்டுக்கு வரவங்க எப்படி கொள்கை படையாக இருக்க முடியும்? அடுத்ததாக ஒரு மாநாட்டில் முக்கியமானது கட்சியோட கொள்கைகளை ஒவ்வொரு நிர்வாகிகளும் அல்லது ஆய்வாளர்களும் விளக்கி சொல்கிறது மாநாட்டில். அது எதுவுமே இங்கே இல்லை. அதுக்கடுத்து முக்கியமானது மாநாட்டில் தலைவர் பேசக்கூடிய உரை. விஜயோடைய உரையை எடுத்துக்கிட்டோம்னா 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அந்த 1/2 மணி நேரத்தில் கட்சியினுடைய கொள்கைகளை விளக்கி எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 மினிமம் தான். ஆனால் பாஜக எதிர்ப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பெரியாரின் பேரன் வரேன் அப்படின்னு பாட்டை மாநாட்டில் போட்டதன் மூலமாக பெரியாரியவாதியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாஜகவை எதிர்க்கும் போது ஆர்எஸ்எஸ்னுடைய பெயரையும் சேர்த்து சொன்னது அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கத்தக்கதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திமுகவை எதிர்க்கிறதா சொல்லி அவர் சொல்கிற காரணங்களில் ஊழலை தவிர பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. திமுகவை எதிர்க்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் சமீபத்தில் கூட நடந்ததுன்னு பார்த்தோம்னா அஜித்குமாரினுடைய லாக்அப் டெத்தாக இருக்கலாம், கவினுடைய ஆணவ படுகொலையாக இருக்கலாம், தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டமாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சார்ந்து எழுப்பப்பட்ட அந்த கோரிக்கைகளாக இருக்கலாம், இல்லை தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவங்க நடத்துகிற போராட்டங்களாக இருக்கலாம். இப்படி திமுகவை எதிர்ப்பதற்கு விமர்சிப்பதற்கு நிறைய ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் எதையுமே அவருடைய பேச்சில் ஒரு கடைசி வரைக்கும் கவனப்படுத்தவே இல்லை. அட்லீஸ்ட் அஜித்தினுடைய லாக்அப் டெத்துக்காகவாவது அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அது குறித்து இந்த மாநாட்டில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். இல்லை கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கவினுடைய ஆணவ படுகொலை குறித்து ஒரு வார்த்தை கூட ஒரு அறிக்கை கூட விஜய்கிட்ட இருந்து வரலை. இப்போ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய கொள்கையினுடைய அடிப்படைன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த அடிப்படையை கேள்விக்குள்ளாக்குறதா உங்களுடைய சைலன்ஸ் அப்படிங்கிறது இந்த கவின் ஆணவ படுகொலையில் இருக்குது. அப்போ சரி, அறிக்கை தான் விடலை, போராட்டம் தான் நடத்தலை, மாநாட்டிலேயாவது அதை பற்றி குறிப்பிடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா மாநாட்டிலையும் அதை பற்றி எந்த விஷயமும் பேசப்படலை. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பாஜகவை விமர்சிக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமீப காலமாக மிகப்பெரிய முறைகேடுகள் அப்படிங்கிறது பாஜக சார்ந்து பேசப்படுது. இன்றைக்கி எலெக்ஷனில் நடத்தப்பட்ட ஓட்டு திருட்டு அப்படிங்கிற சர்ச்சை பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேரில்
ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் நீக்கிவிட்டு புதிய வாக்காளர் பட்டியலை நாங்கள் உருவாக்குறோம், இதை இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலும் நடத்த போகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது தொடர்பான நிலைப்பாடை பேசியிருக்கலாம். அதே மாதிரி முதலமைச்சர்களையே பதவி நீக்கம் செய்கிற வகையில் ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க, அது சம்மந்தமாக பேசியிருக்கலாம். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டினுடைய எம்பி தொகுதிகள் குறைக்கப்பட போகுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பேரில் இந்தியாவினுடைய கூட்டாட்சி பாதிக்கப்பட போகுது. இதையெல்லாம் பேசுகிறதுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவர் என்னென்னா வழக்கம் போல் முன்னாடி இருந்து அவர் பேசிட்டு வர விஷயங்களை மட்டும்தான் பாஜக எதிர்ப்புக்காக சுட்டி காட்டியிருக்கார். அது நீட்டு எதிர்ப்பாக இருக்கலாம், இல்லை கீழடி விஷயமா இருக்கலாம், கச்சத்தீவாக இருக்கலாம். இதை மட்டும்தான் அவர் பார்த்தோம்னா பாசிச எதிர்ப்புக்கான அளவுகோலாக இந்த மாநாட்டில் அவர் முன் வச்சிருக்கார். சரி, விஜய் தான் பேசலை, அவருடைய கட்சிக்காரர்களாவது யாராவது இதை மாநாட்டு மேடையில் பேசினாங்களான்னு பார்த்தா அவங்க கூட ஊர்கா மாதிரி கூட பேசுறதுக்கு இதை தொட்டுக்கல. அவர் வழக்கம் போல் சினிமாவில் அவருடைய வில்லன்கள்கிட்ட எப்படி அவர் பஞ்சு பேசி நக்கல் பண்ணி பேசுவாரோ அதே மாதிரி தான் இங்கே அரசியல்வாதிகளை பற்றி பேசிட்டு போயிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஏன் நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு முதல் மாநாட்டில் அவர் என்ன டிஃபெண்ட் பண்ணாரோ அதே டிஃபென்ஸை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இன்னும் அவருக்கே என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இன்னும் அரசியல் தலைவராக உருவாகலை, நடிகராகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவராலே புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் அந்த டிஃபென்ஸே அவர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கார். நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுடைய நடிகர் இமேஜ் மாறி நீங்கள் அரசியல் தலைவராக இந்த ஒரு வருட காலத்தில் குறைந்தபட்சம் அரசியல் தலைவருக்கான ஒரு அடிப்படையான இடத்தையாவது நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இப்போ இதில் இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அதை டிஃபெண்ட் பண்ணும்போது காமராஜரை ஒரு நடிகர் தோக்கடிக்கலை, ஒரு அரசியல்வாதி தான் தோற்கடித்தார் அப்படிங்கிறார். 1967 காமராஜரை ஒரு நடிகர் தோற்கடிக்கவில்லை தான், ஒரு அரசியல்வாதி தான் தோற்கடித்தார். அந்த அரசியல்வாதி யார் தெரியுங்களா? CN அண்ணாதுரை. நீங்கள் மாநாட்டு மேடையில் டாப்பில் வச்சுருந்த அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதி தான் காமராஜரை தோற்கடித்தார். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ இந்த மொத்தத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இந்த மாநாட்டுக்காக ஒரு தலைவருக்கு உரை தயாரிப்பு குழு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த உரை தயாரிப்பு குழு ஒரு மாநாட்டு உரையை உருவாக்குறதுக்கு எந்த மெத்தனமும் எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிறது தெரியுது. ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவர் அங்கிள்னு பேசி நையாண்டி பண்ணுறதுல என்ன முதிர்ச்சி இருக்குது? திமுகவினுடைய தவறுகளை பின் பாயிண்ட் பண்ணி ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் செய்கிறது எப்படி எதிர்கட்சிகளை தாக்கணும், ஆளுங்கட்சியை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸை மெத்தடை உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு அவங்க எப்படி மாநாட்டு மேடையில் குதிச்சு வராங்களோ அதே தன்மையோடு தான் நானும் பேசுவேன் மாநாட்டில் அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்கும் மாநாடை எப்படி நடத்துறது, மாநாட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறது இப்படின்லாம் யோசிக்கிறதுக்கான டைமை விட ரேம்பில் எகிரி குதிச்சு ஓடி வரவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் அதிக டைம் ஒதுக்கி யோசிக்க வேண்டி வரும். அதே மாதிரி இந்த கூட்டத்தில், இந்த மாநாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களில் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா அந்த கட்சி நிர்வாகிகளோடு தொடர்பில் இல்லாமல் தானாகவே முன் இந்த மாநாட்டுக்கு வந்தவங்களா தெரிகிறாங்க. அப்போ இந்த உதிரியாக போகிறவங்க இருக்காங்கல்ல, இவங்களை கட்டமைப்பாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான கடினமான உழைப்பு தேவை. அந்த உழைப்பை விஜய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ விஜய் அப்படிங்கிற அந்த முகத்தை மட்டும் நம்பித்தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மொத்த நிர்வாகிகளுடைய பேச்சில் வெளிப்படுது. விஜயுமே கூட அதுதான் சொல்கிறார், 234 தொகுதியிலும் நானே நிற்கிறேன் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான் அவருமே கேட்குறார். அப்போ இந்த ஒற்றை முக அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு ஓடாது. இரண்டாம் கட்ட கொள்கை தலைவர்களை விஜய் உருவாக்கணும். இதில் இந்த புஷி ஆனந்தா இருக்கலாம், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கலாம், அருண்ராஜா இருக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கூட்டத்தை மேனேஜ் பண்ணுற ஈவெண்ட் மேனேஜர்களாக தான் அவங்க இன்னும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க ஒரு கட்சிக்கு தேவை தான், ஆனால் இவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்த முடியாது. ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாநாட்டை மையப்படுத்தி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிற இமேஜுக்கு ஒரு மவுஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. மாநாடு சம்பந்தமான விவாதங்களை பார்க்கும்போதும் அந்த விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி விஜய் ஒரு புதுமுகமாக இருக்கிறார். அரசியலில் ஏற்கனவே கரைபடாத கரமாக இருக்கிறார். விஜய் புதுமுகமாக இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தோம்னா அந்த நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணிசமான மக்கள் தமிழ்நாட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ அவங்க விஜயை நோக்கி ஒரு ஆதரவு தன்மையை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இவ்வளவு காலமாக பார்த்தோம்னா அந்த மாற்றத்தை விரும்புபவர்களில் கணிசமான எண்ணிக்கையான வாக்குகளை அறுவடை பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சீமான் அவர்களாக இருந்தார். இப்போ விஜய் வாங்க போகிற வாக்குகள் அப்படிங்கிறது யாரை பாதிக்க போகுது அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதமாக இருந்துகிட்டு இருக்கு. சீமான் வாங்கின 8% ஓட்டு அப்படிங்கிறத பெருமளவு குறைச்சிருவாரா விஜய்? எம்ஜிஆரை தன்னோட பிராண்டா முன் வச்சு இங்கே போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்றது மூலமா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போவதை பிரிக்க போகிறாரா விஜய்? இல்லைனா சிறுபான்மையினரை பாஜக வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்றது மூலமா திமுகவிற்கு போகிற சிறுபான்மையினரின் பெரும்பான்மையான வாக்குகள் அதில் ஓட்டையை ஏற்படுத்த போகிறாரா விஜய்? அப்போ விஜய் இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை வாங்க போகிறார் என்ற அந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட பெரிய விவாதமாக அரசியல் வட்டாரங்களில் அரசியல் கட்சிகள் பார்த்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, யாருக்கு, எந்த கட்சிக்கு, எந்த கூட்டணிக்கு விஜய் பாதிப்பை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஹாட் டாபிக். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.